Dear students, welcome to Abbas Mathematics, Trigonometry, 6.1, 6th sum, அதில் சப்டிவிஷன் 2. இதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ப்ளஸ் இருக்கா, முதல் ப்ளஸ்ஸு, ரெண்டாவது மைனஸு. ஏ ப்ளஸ் பி, இந்த ப்ளஸ்ஸுக்கா ப்ளஸ்ஸு, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸை போட்டுற வேண்டியது. ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு போட்டுற வேண்டியது, இவ்வளோதான். இதைத்தான் அப்ளை பண்ண போகிறேன். இங்கே அப்ளை பண்ணும்போது இதை ஏன்னு நினச்சிக்கணும், இதை பின்னு நினச்சிக்கணும். அப்போ ஃபார்முலா படி என்ன, ஏ ப்ளஸ் பி. இன்னொரு வழி இருக்குது, இந்த கீழே என்ன இருக்கோ அதைத்தான் மேல் எழுதணும். இங்கே பாருங்கள், சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ, அது அப்படியே கீழே இருக்கிறத அப்படியே மேல் எழுதிட்டு ஏ ஸ்கொயர் போட்டிருக்கா. அப்போ இதுதான் ஏ, இது பி. ஏ ஸ்கொயர்னால் இதை ஸ்கொயர் பண்ணணும். இந்த பாருங்கள், சைன் ஸ்கொயர் ஏ. அப்புறம் ஏபி, இது ஏபி மைனஸ் போட்டு ரெண்டையும் பெருக்கணும். சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர், பிங்கிறது காசு, இந்த அவ்வளோதான். காஸ் ஸ்கொயரையே முடிஞ்சு போச்சு. பை இங்கே இருக்கிற என்ன இருக்குது, சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏன்னு இருக்குது. அப்புறம் நடுவில் ப்ளஸ்ஸை போட்டுக்கோங்க, இடம் பத்தாது, இந்த கணக்கு கொஞ்சம் பெருசு. இதுக்கு அதே மாதிரி தான் கீழே உள்ளதே மேலே வரும். அப்போ ஏ மைனஸ் பினா சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. அப்போ மைனஸ்னால் அடுத்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ அந்த பாருங்கள், சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ பை என்ன கிடைக்குது, சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. அவ்வளோதான். இந்த பற்றியா, அவ்வளோதான், அழிஞ்சிருச்சு. இதுவும் அழிஞ்சிருச்சு. இந்த பாரு, இந்த சைன் ஸ்கொயரும் இந்த காஸ் ஸ்கொயரும், சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் என்ன வந்துடும், ஒன்றுன்னு வந்துடும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1. இந்த மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ அப்படியே வச்சுக்க. இது ரெண்டும் அடிபட்டு போச்சு. அதே மாதிரி தான் இதுக்கும், சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஒரு 1. அப்புறம் இங்கே என்ன இருக்குது மீதம், இந்த சைன் ஏ காஸ் ஏ அப்படியே எழுத வேண்டியது. கீழே உள்ளது அடிபட்டு போச்சு, இந்த ஆன்சர் வந்துருச்சு. இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு கேன்சல் ஆகி போயிருச்சு. 1 + 1 = 2. இதே நமக்கு கேட்டிருக்கிறது. எனவே நிறுவப்பட்டது, ஹேன்ஸ் ப்ரூவ்டு. இங்கிலீஷ் மீடியம் பையங்களுக்கு இதே தான், அதை மட்டும் எழுதிட்டு ஹேன்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டால் போதும், அவ்வளோதான். முக்கியமான சமம், பல முறை பப்ளியில் கேட்டிருக்காங்க, அதனால் அதை பார்த்துக்க. ஈஸியான சமம் இதெல்லாம் சொல்லியாச்சா.